guys, welcome back to our channel. இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரவுண்டு மேட்ச். செகண்ட் ரவுண்டோட செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா நியூ லெவன்ஸ் வெர்சஸ் சென்னை 18. இதில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க நியூ லெவன்ஸ். ஸ்டார்ட் த மேட்ச். ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்தே ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர். அகலப்பந்து. நியூ லெவன்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் முகேஷ் இருக்கார். சென்னையிலேருந்து ஏழுமலை பவுலிங் போடுவார். ஆஃப் சைடில் ஸ்லைஸ் பண்ணி விட்டுருக்காருங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். சிறந்த ஒரு தடுப்பு பணி, ஒரு ஓட்டம் சிங்கிள். ஒரு 4 ஓவர் கொண்ட மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஆஃப் கட் மாதிரி போட்டாருங்க. பாலை ஜட்ஜே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றி விட்டார். எட்ஜி போட்டு மேலே ஏறி இருக்கு. ஏறி விக்கெட்டை விட்டு போயிட்டு இருக்காருங்க ராஜா. ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துருக்காங்க சென்னை. பால் ஸ்ட்ரைக்குக்கு நியூ பேட்ஸ்மேன் அப்போ ஜான்டி என்ன ஷாட்டுங்க. சி விட்டுருக்கார் ஆஃப் சைடில். குட் ஃபீல்டுங்க. சிங்கிள். நல்ல த்ரோங்க. ஒரு தடுப்பு பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் முகேஷ் இருக்காரு. ஏழுமலை டு முகேஷ். ஷாட்டுங்க. மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா பவுண்டரி போயிருக்குங்க. 4 ஓட்டங்கள். நல்ல ஷாட்டுங்க. ஓவர். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக அருண். ஸ்ட்ரைக்கில் ஜான்டி இருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டாட் பால். நல்ல பாலுங்க. டாட் பால். முதல் பந்து. செகண்ட் பால் ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட பந்து லாங் ஆன்ல ஒரு பெரிய சிக்ஸுங்க. 6 பிக்கப் ஷாட்டுங்க. 6 உள்ள வந்த பந்தை வெளில அடிச்சிருக்காருங்க. போயிட்டு மறைச்சி அடிச்சாரு இந்த ஷாட். குட் ஷாட்டுங்க ஜான்டியான பேட்டில் இருந்து. ஃபோர்த் பால் இன்சைட் வச்சு போட்டு நேராக கீப்பர் கையிலங்க. குட் பால் அருண் இருந்து. விக்கெட் போயிருக்குங்க. 2வது விக்கெட் காலி நியூ லெவன்ஸுக்கு. நல்ல பவுலிங், நல்ல கேட்ச் கீப்பர் கிட்டே இருந்து. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால். ஸ்ட்ரைக்குக்கு இப்போ நியூ பேட்ஸ்மேனாக சபரி வந்திருக்காரு. ஷாட்டுங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிட்ச் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி 4. 4 ஓட்டங்கள். கேட்சுக்கான கால் தாங்க. அங்கே டிராப் கேட்ச். கொஞ்சம் லைன் அவேர்னஸ் தெரியாமல் பார்த்தீங்கன்னா கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு. லக்கி பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 பால். ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட பந்து சரியான டெலிவரி. 6 ஓட்டங்கள். வெளில அடிச்சிருக்காருங்க. ஒரு பெரிய சிக்ஸுங்க. பவுண்டரிஸில் டீல் பண்ணுறாங்க. 6ஓட ஓவரை ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல டெலிவரிங்க. நல்லா பேஸ் கொடுத்து போட்ட பந்து. டாட் பால். ஓவரோட 4th பால். ஷாட்டுங்க. ரிவர்ஸ் திரும்பி எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. 6ங்க. பாயிண்ட்ல ஒரு பெரிய 6ங்க. சபரி பேட்ல இருந்து சூப்பர் ஆடி இருக்காரு இந்த பாலை. தேர்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். அகைன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காருங்க. சேம் ரீஜியனுக்கு தான் அங்கே பவுண்டரி போயிருக்கு. கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். குட் ஷாட்டுங்க. 3 ஓவருக்கு 37 ரன். 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க நியூ லெவன்ஸ். 3 ஓவருக்கு 37. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக சென்னையிலேருந்து அசோக். ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட பந்து ஒரு பெரிய 6ங்க. மேக்ஸிமம் ஷார்ட் பிட்ச் பால் பனிஷ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. குட் ஷாட். ஷாட்டுங்க. எட்ஜே இருக்கு. நானும் போயிட்டு நினச்சேன். வெயிலில் ஒன்றுமே தெரிலங்க. ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். நேராக பார்த்தீங்கன்னா கீப்பர் கையிலேயே கேட்ச் விழுந்திருக்கு. 4th பால். ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட வந்து 6 ஓட்டங்கள். ஒரு பெரிய 6ங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஷார்ட் பிட்ச் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் அகைன். லாஸ்ட் 2 பால். எட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்குங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காரு தேர்ட் மேனில். விக்கெட். அவுட்டுங்க. எத்தனை ரன்?
2 ரன்னு விக்கெட் போயிருக்கு. ரன் அவுட். இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணுவாரா? தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மேக்ஸிமம் பெரிய 6 லெக் சைடில் எங்கேயோ அடிச்சிருக்காரு ஜான்டி அண்ணன். ஓவர் சூப்பராக வந்துட்டு இந்த ஓவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிங் நியூ 11 டீம்லேருந்து. 4 ஓவருக்கு 59 ஆடி இருக்காங்க நியூ 11. டார்கெட் பார்த்தீங்கன்னா 60 சென்னைக்கு. இந்த மேட்சை வின் பண்ணணும்னா 4 ஓவருக்கு, அதாவது 24 பாலுக்கு 60 அடித்தா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க சென்னை. நியூ 11ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கீர்த்தி வந்திருக்காரு. 60ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் டேனியும், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் அருணும் இருக்காங்க. ஃபயராக போகும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃபு. என்ன நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் கீர்த்தி டு டேனி லெஃப்டி. ஷாட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா எட்ஜு கேட்சுங்க. காட்டன் பால். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டென்டோட வந்திருக்காரு பவுலர். விக்கெட் போயிருக்குங்க. இனிஷியல் விக்கெட்டு. குட் பவுலிங். அவரோட செகண்ட் பால் இப்போ ஸ்டேக்கு நியூ பேட்ஸ் பண்ணா அசோக். போல்டுங்க. இன்சைடு எட்ஜ் பட்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டெப்பை கழட்டிருக்காருங்க. 2 பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் கீர்த்தி. அனதர் ஒரு விக்கெட் கான் ஃபார் சென்னை. ஒரு ஹேட்ரிக் பால். ஸ்ட்ரைக்கு இப்போ நியூ பேட்ஸ்மேனா சுபாஷ் வந்திருக்காரு. ஃபீல்டர் இருக்காருங்க அங்கே. டீப் ஸ்கொயரில் 2 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2 நல்லா பாலுங்க. ஆஃப் கட்டுற மாதிரி போட்டிருக்காரு. டாட் பால். 57 ஆடணுங்க சென்னை. இப்போ செகண்ட் ஓவர் போடுறதுக்காக நியூ 11ஸ்லேருந்து மணி வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பாலுங்க. நல்லா ஸ்டாப் அங்கே ஸ்ட்ரைட்டில் சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு பெரிய ஷாட்டு மேக்ஸிமம்ங்க. குட் ஷாட்டு. ஃபாலோ பண்ணி தான் போட்டார். அப்படியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆடி இருக்காருங்க இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக. லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. ஃபுல் டாஸ் டெலிவரி. விக்கெட்டுங்க. நினைச்சேன் பார்த்தா கேட்ச். ஆனதர் ஒரு விக்கெட் போயிருக்குங்க. ஷாட்டுங்க. ஷார்ட் பிட்ச் பால் கேட்சா. விக்கெட் விக்கெட் கேட்ச். குட் கேட்சிங்க அங்கே லைனில். அனதர் ஒரு விக்கெட் போயிருக்குங்க சென்னைக்கு. 4th பால் ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. அடிக்கப்பட்ட பந்து லாங் ஒரு பெரிய 6ங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6ஓட மூவ் பண்ணியிருக்காரு நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. அகைன் பிக்கப் பண்ணி அடிச்சிருக்காரு. 6 ஓட்டங்கள். லாங் ஆன்ல அகைன் ஒரு பெரிய 6ங்க. பேக் டு பேக் 2 6 கொடுத்துருக்காருங்க. இன்னும் மொத்தமாக 7 பால் இருக்கு. 7 பாலுக்கு 32 வேணுங்க. 7 பாலுக்கு 32 வேணும். நல்ல ஷாட்டுங்க. சிங்கிள் ஆடி அவரே ஸ்ட்ரைக் வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஓட்டம் மட்டுமே. இன்னும் ஒரு ஓவருக்கு 31 வேணும். ஓவர் முடிவற்ற நிலையில் 6 பாலுக்கு 31 வேணும். இப்போ நியூ 11ஸ்லேருந்து சபரி வந்திருக்காரு. நல்ல பாலுங்க. சிங்கிள். 5 பாலுக்கு 30 வேணும். 5 பாலுக்கு 30. ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஷார்ட் பிட்ச் பால். ஓட்டங்கள். பெரிய 6ங்க. லாங் ஆன்ல வேகமா ஷார்ப்பா. 3rd பால் ஷாட்டுங்க. நேரா ஃபீல்டர் கையில கேட்ச். விக்கெட்டுங்க. சிறந்த ஒரு தடுப்பு பணி. அவ்வளோதாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நியூ 11 டீம் பக்கம் திரும்பி இருக்கு.
ஓரளவுன்னு சொல்ல முடியாது, மேட்சே அவங்க கையில் தான் பதுக்கியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரண்ணே பேட்ஸ்மேன். ஆனதர் ஒரு விக்கெட்டும் போயிருக்குங்க, நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். விக்கெட் கான். 4th பால். வெளில வர சொன்னா. குட் ஷாட். இருந்தாலும் ஃபீல்டர் இருக்காரு, சிங்கிள் மட்டும் கிடைக்கும். லாஸ்ட் 2 பவுலிங் டே ஷாட்டுங்க. நல்லா பாடுறா. இன்னொரு ஃபீல்டர் இருக்காரு. சிறந்த ஒரு தடுப்பு பணி. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். குட் பவுலிங்க. ஓவர். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க நியூ லெவன்ஸ். விளையாண்டு கோல்டு சிலர் மேட்சுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ விளையாண்ட 2 டீமுக்குமே மோகன் பட்டேல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப தூரத்துலேருந்து வந்து சூப்பராக ஆடினாங்க சென்னை. ஸோ அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்சில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.